வணக்கங்க. இன்றைக்கி வணக்கங்க. வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது துவரம்பருப்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் மூணுத்தையும் பருப்போடு ஆட் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஒரு ஒரு 1 or 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயம், மஞ்சத்தூள், தேவையான தண்ணி, அது ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் தண்ணியை ஊற்றி குக்கரில் விசில் வைங்க. கீரை தேவையான கொழுந்து கீரையாக நல்லா பறித்து அதை க்ளீன் பண்ணுங்கள். முருங்கைக்கீரையை நல்லா உதறிட்டு நல்லா அழகாக தண்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வைங்க. அதுக்குள்ளே விசில் வந்துடும், பருப்பு வெந்துடும். கீரையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. பருப்பு வெந்து போச்சு, அழகாக பருப்பு வெந்து போச்சுங்களா. அந்த முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி அந்த பருப்பில் போடுங்க. மேக்ஸிமம் 2 to 3 minutes போதும். இந்த கீரை வெந்துடும். அவ்வளோதான் டைம், ரொம்ப நேரம். இந்த மாதிரி சட்டியில் பருப்பை வச்சு கடையணும். இப்படி தான் கடைஞ்சால் நல்ல டேஸ்டியான உப்பு தேவையான அளவு உப்பு போடுற முருங்கைக்கீரை ரெடி. ஒரு ஊறுகாய் மிளகாவை போட்டு நல்லா தாளிச்சு எடுத்து அது கூட ஊறுகாய் இல்லைன்னா வத்தல் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.